கறி குழம்பு வைக்க போகிறேன். அதில் கறி எடுத்து வேக போட்டுட்டேன். வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தக்காளி போடுறேன். 2 தக்காளி, 1 தக்காளி போட்டேன்னா 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டேன். மூணு ஸ்பூனு மல்லித்தூள் போடுறேன். 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். 2 முடி தேங்காய் திருவி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி போட்டுக்கிட்டேன். முள்ளு 2 முடி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். கொதிக்க வச்சு தாளிக்கணும். ஆட்டுக்கறி குழம்பு ரெடி. தாளிக்க போகிறேன். குழம்பு கொதிக்க வச்சு ஆட்டுக்கறி குழம்பே தாளிக்க போகிறேன். தட்டி வச்சுட்டேன். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். சோம்பு போடுறேன். 1 ஸ்பூன் சோம்பு, வெங்காயத்தை போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். கறி மசாலா போட்டு போடுறேன். தாளித்து குழம்புல ஊற்றுறேன். ஆட்டுக்கறி குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆட்டுக்கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.